வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு குட்டி கதையில் நம்ம எல்லார் வீட்லேயும் நடக்கிற கதையை பார்க்க போகிறோம். இது உண்மை கதையா இல்லை கற்பனையா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன், இந்த கதை கூட முக்கியம் இல்லைங்க, கருத்து தாங்க முக்கியம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீ வீட்டில் சும்மா தானமாக இருக்க. எல்லாரும் இந்த வார்த்தையை தாங்க நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. பெண்களை பார்த்து குறிப்பாக எல்லாரும் கேட்குறது உண்டு. இப்போ குழந்தைங்க கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீ சும்மா தானமாக இருக்க, இதை செஞ்சு கூடம்மா, அதை செஞ்சு கூடம்மா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. எல்லாரும் சொல்கிறது போல் ஒரு நாள் சும்மா தான் இருந்து பார்க்கலாமே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தோணுச்சு. வீட்டில் உள்ள எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான உணவுகளை சமைச்சு கொடுத்து அனுப்பிட்டாங்க. இன்றைக்கி நம்ம சும்மா தான் இருந்து பார்க்கலாமே, என்னதான் நடக்குதுன்னு அப்படின்னு அந்த அம்மா யோசிக்கிறாங்க. அதே மாதிரி சும்மாவே இருக்கிறாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. கணவரும் பிள்ளைகளும் எல்லாரும் வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு குழந்தைங்க வீட்டுக்கு வராங்க. அம்மா பசிக்குதுமா, ஏதாவது எடுத்துகிட்டு வாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அடுத்தது கணவரும் வராரு. தலை வலிக்குது, எனக்கு ஒரு காஃபி போட்டு தாடி அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேருமே உள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சுதான் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. வாசல் முழுதும் குப்பை நிறைஞ்சு கிடக்கு. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா காலையில் போட்ட பொருள் போட்டபடியே இருக்குது. எல்லாமே கீழே கிடக்கு. ஈர துணி, காலையில் குளிச்சுட்டு போட்டு போன துணி எல்லாம் நாற்காலி மேலேயும் கட்டில் மேலேயும் அப்படியே தொங்கிட்டு கிடக்கு. ஷூ பாலிஷ் போட்ட டப்பா அப்படியே திறந்து கிடக்கு. தலைக்கு தடவும் ஜெல்லும் ஓப்பன் பண்ணியே இருக்குது. பசங்களுக்கு ஒன்றுமே புரியல. புக்ஸ் எல்லாம் போட்டபடியே அப்படியே இருக்குது. விளையாட்டு பொருளும் கீழே கிடக்கு. அவங்களுடைய யூனிஃபார்ம்ஸ் கூட துவைக்காமல் அப்படியே இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் புரியலையே, அம்மா என்ன தான் பண்ணாங்க இன்றைக்கி அப்படின்னு பசங்களும் யோசிக்கிறாங்க. கணவரும் யோசிக்கிறாரு. சமையலறைக்கு போகிறாரு. போய் பார்த்தா பாத்திரம் எல்லாம் கழுவாமல் அப்படியே இருக்குது. நாற்றம் அடிக்குது. எங்கே தான் போனாலோ தெரியலையே, இவ உடம்பு சரியில்லையா அப்படின்னு ரூமில் போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா நைட்டு படுத்த படுக்க தலையணி போர்வை எல்லாமே மடிக்காமல் ஒதுக்காமல் அப்படியே கிடக்கு கட்டில் மேலே. சரி, பாத்ரூம் போயிருப்பாலோ, அங்கே போய் கதவை தட்டி பார்க்கலாம் அப்படின்னு போகிறார். காலையில் போட்ட சோப்பு டப்பா முழுவதுமே தண்ணீரில் முழுகி குழன்னு கொட்டி கீழே கிடக்கு. அதையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கல அந்த அம்மா. அழுக்கு துணிகள் அசிங்கமாக தொங்கிட்டே கிடக்கு. ஒன்றுமே புரியல. அப்படியே படப்படப்போ மாடிக்கு போகிறாரு. மாடியில் போய் அங்கே அறைய பார்க்கலான்னு போய் பார்க்குறாரு. அங்கேயும் அந்த அம்மா இல்லை. கையில் ஒரு நாவல் புத்தகத்தை வச்சுக்கிட்டு நாற்காலியில் உட்காந்துட்டு பால்கனியில் மாடியில் டீ குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடி ஆச்சு உனக்கு, வீடு ஏன் இப்படி இருக்கு, அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் தானே சொல்லிட்டு போனீங்க வீட்டில் சும்மா தானம்மா இருக்கேன்னு, அதான் இன்றைக்கி ஒரு நாள் நான் சும்மா இருந்து பார்க்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. கணவனுக்கு உடனே ரொம்ப கவலையாயிடுச்சு. அவர் செஞ்ச தவறை உணர்ந்துட்டார். இந்த வார்த்தை சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு, அதுவும் நம்ம குழந்தைங்க முன்னாடியெல்லாம் சொல்கிறோமே, யார் முன்னாடியே இனிமேல் நம்ம மனைவியை அந்த மாதிரி பேசக்கூடாது, தாழ்வாக பேசக்கூடாது அப்படின்னு அவர் தவறை அவர் உணர்ந்துட்டார். நம்ம சொல்கிறதுனால தானே நம்ம பசங்களும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இனி பிள்ளைகள் முன்னாடி யார் முன்னாடியும் தாழ்த்தி பேசக்கூடாது அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே அவர் முடிவெடுத்துக்கிறார். நீ இங்கே இரு, நான் உனக்கு போய் ஒரு காஃபி போட்டுட்டு வந்து தரேன் அப்படின்னு கணவர் சொல்லிட்டு போகிறார். பசங்க எல்லாம் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் இருங்கம்மா, நான் உங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு போகிறாங்க. யாரும் எதுவும் செய்ய வேண்டாம், எல்லாரும் போய் டிவியை பாருங்கள், நான் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கேசரி செஞ்சு சாப்பிட கொண்டு வந்து தரேன் அப்படின்னு மனசில் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த அம்மா சமையல் அறைக்கு போகிறாங்க. இது தாங்க அம்மாவின் குணம். திரும்பவும் சொல்கிறேன், கதை முக்கியம் இல்லைங்க, கதை சொல்லும் கருத்து தாங்க முக்கியம். பேச்சாளர் பர்வீன் சுல்தான் அம்மா சொன்ன ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஒரு முறை 57 வயசு இருக்கோங்க ஒரு அம்மா கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ்க்கு ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இது உண்மையாகவே நடந்த சம்பவங்க, பொய் கிடையாது, நிஜம். 57 வயசில் டைவர்ஸா? ஜட்ஜ் ஐயா கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். எதுக்குமா டைவர்ஸ்? அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரா அவங்கள? இல்லைங்க ஐயா. சந்தேகப்படுறாரா? இல்லைங்க ஐயா. எத்தனை வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? 30 வயசில் கல்யாணம் ஆச்சு ஐயா. எனக்கு இப்போ 31 வயசில் ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. அவங்களுக்கு திருமணமாகி இப்போ எனக்கு 1 வயசில் ஒரு பேர குழந்தையும் இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஓகே, அப்போ உங்கள் கணவர் குடிப்பாரா? குடிச்சிட்டு உங்களை அடிப்பாரா? இல்லைங்க ஐயா, அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இன்னும் வேலைக்கு போயிட்டு இருக்காரா? ஆமாங்க ஐயா, இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகலை, 2 வருஷம் அவருக்கு சர்வீஸ் இருக்குது. ஏங்க, அவர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கார், குடிக்க மாட்டார், உங்களை அடிக்க மாட்டார், சந்தேகமும் பட மாட்டார். அவருக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருக்கா? இல்லைங்க ஐயா. கெட்ட வார்த்தை சொல்லி ஏதாவது திட்டுவாரா? இல்லைங்க ஐயா.
எனக்கு புரியலம்மா, அப்போ என்னதாம்மா உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறார். அந்த அம்மா ஒரே வார்த்தையில் பதில் சொன்னாங்க, போதுங்க. என்னம்மா போதும்? 27 வருஷமாக முடியலங்க. அவர் நல்ல மனுஷன்தான், ஆனால் அவருக்கு ஒரு பழக்கங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பார், வாக்கிங் போவார், வரும்போது பால் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார். காலையில் நைட்டு அரைச்ச மாவில் இட்லி, ஒரு சட்னி, ஒரு சாம்பார் பண்ணி கொடுக்கணும். காஃபி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடணும். ஆஃபீஸ் பக்கத்துலேயே வீடு, டீ குடிக்க கூட வீட்டுக்கு வந்து தாங்க குடிப்பார். மதியத்துக்கு கண்டிப்பாக ஒரு கீரை, ஒரு குழம்பு, ஒரு பொரியல், ஒரு கூட்டு, மோர், ரசம் கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் எல்லாமே சூடாக தாங்க இருக்கணும். சாயங்காலம் திரும்பி வருவார். அவருக்கு டீ, வடை இல்லைன்னா போண்டா ஏதாவது செஞ்சு வச்சுருக்கணும். நைட்டுக்கு காலையிலையோ இல்லை மத்தியானமோ செஞ்ச சாப்பாடை எதையுமே சாப்பிட மாட்டார். திரும்பவும் நைட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இட்லியோ தோசையோ கேட்பார். அன்னைக்கு அரைச்ச மாவை அன்னைக்கே காலி பண்ணிடணும். அதான் ஏன் சொன்னேன் போதும்னு. ஜட்ஜு கேட்டார், இவ்வளோ நாள் எப்படிம்மா சமாளிச்ச? பெண் குழந்தை ஒன்று பிறந்துடுச்சு, அந்த பெண் குழந்தைய கட்டி கொடுக்கணும், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாழ்ந்துட்டேன் ஐயா. இப்போ அந்த பொண்ணு அவள் குடும்பத்தோடு போய் செட்டில் ஆகிட்டா. இதுக்கு மேலேயும் என்னால் முடியாது ஐயா. போதும் ஐயா, போதும். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, வாழ்க்கை என்பது புரிந்து கொண்டு விட்டு கொடுப்பதில் தாங்க இருக்குது. நம்ம மனைவி ஒரு மிஷின் கிடையாது, அவளும் ஒரு மனுஷி தான் அப்படின்னு நினைக்கணும். அவளுக்கும் ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பணிவுக்கும் அடிமைத்தனத்துக்கும் வித்தியாசம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கட்டிடம் கட்டலாம், ஆனால் அந்த கட்டிடத்தை தன் குடும்பத்துக்காக ஒரு வீடாக மாற்றுறது ஒரு பெண் தாங்க. உங்கள் மனைவியை ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லாதீங்க, ஹோம் மேக்கர்னு சொல்லுங்கள். அவங்க படுற கஷ்டம் பல பேருக்கு தெரியறதில்ல. வேலைக்கு போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிற பெண்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு படி கூடுதலாக சொல்லலாம். இப்படிப்பட்ட பெண்களை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் தெரியுமா? பெண் புனிதமானவள், அளப்பரிய ஆற்றல் கொண்டவள், தன்னையும் தன் கணவனையும் காக்கும் திறம் வாய்ந்தவள், விரைந்து செயல்படும் சோர்வில்லாதவள் என்ற பெண்ணின் பெருமையை தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைச்சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படின்னு ரொம்ப அழகாக திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. ஸோ கணவன் மனைவிக்குள்ள புரிதல் வேணுங்க. குழந்தைகளும் அதை புரிஞ்சு வளரணுங்க. இன்னொரு வாட்டி யாரையும் பார்த்து நீ சும்மா தானமா இருக்க அப்படின்னாலாம் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. நன்றி, வாழ்க வளமுடன். சாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா, அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா. வீடாலும் பெண்மை இங்கே, நாடாலும் காலம் வந்தும், ஊமைகள் போலவே என்றும் ஓயாமல் கண்ணீர் சிந்தும். ஏனென்று கேட்கத்தான் இப்போது ஆள் இல்லை, சமநீதி கேட்கின்ற சட்டங்கள் ஏன் இல்லை? உலகமெல்லாம் விடிந்த பின்னும் உங்களின் இரவுகள் விடியவில்லை.